நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1271வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுகபிரம்மம் அப்படின்ற மகரிஷியை பற்றி பார்க்க போகிறோம். சுகம்னால கிளியை ரெஃபர் பண்ணுறது, ஞானத்தை குறிக்கிறது. இல்லை மீனாட்சி கையில் இருக்குது, ஆண்டாள் கையில் இருக்குன்னுவா, அதெல்லாம் வேறு. சுகபிரம்மன்றது வியாசருடைய புத்திரர். இவரோட தோற்றமெல்லாம் பார்க்க போகிறோம். எப்படி தோன்றினார் இவர்? ஆனால் நார்மலாக தென்னாட்டில் எடுத்துகிட்ட இவர் இது மாதிரி தான் காமிக்கிறார். கிளி மூஞ்சியோடு திறந்து எப்படி பேச முடியும்? கிளி அழகாட்ட வச்சுட்டு பேச முடியுமா? கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும். நம்ம இப்படிலாம் இருக்க முடியுமா? கிளியை ரெஃபர் பண்ணுறா, கரெக்டு. ஞானத்தை குறிக்கிறது. எப்படி தத்தாத்திரைக்கு 3 தலை காமிக்கிறாளோ அந்த மாதிரி இவருக்கு கிளி மூக்கை வச்சுட்டு கீன்னு பேசுவார். அவர் இந்த பாபுன்னு ஒரு ஜோதிடர் பேசுகிறாரு, அந்த மாதிரி பேச முடியும். சேலத்து சுகவனேஸ்வர கோவிலில் இவர் நிறைய பல நெடுங்காலம் தபஸ் பண்ணி ஈஸ்வரோட அருள் பெற்றவர் சுகபிரம்மா. ஆனால் வடநாட்டில் எப்படி காமிச்சிருக்கா? இஸ்கான் படம், பாகவத புராணத்தெல்லாம் பார்த்தா சாதாரண மனித தோற்றம் தான் இருக்கா. பாருங்க, சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கவர் அவதூதர திகம்பரர் அம்மனமாக உட்காந்துருக்கார். கீழே பரீட்சித்து மகாராஜா உட்காந்துருக்கான். இவர் கிளிமுக்கா வச்சுருக்காரு இல்லையே. இன்னொரு படம் காமிக்கிற பாருங்க, இஸ்கானில் அழகாக போட்டிருப்பா சுகபிரம்மாது. அதாவது ஒரு சமயம் வியாசருக்கு பிள்ளை வாஞ்சையினால புத்திரான்னு கூப்பிட்டு வராராம் நதி குளக்கரை ஓரமாக. அங்கே பொம்பளையெல்லாம் குளிச்சுட்டு இருக்கா. டக்குனு வியாசர் வந்துட்டா. வியாசர் கழவர், 70 வயசு கழவர். அவர் வரும்போது டக்குனு புடவையெல்லாம் கட்டிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், ஏண்டி நான் வரும்போது புடவையெல்லாம் மாற்றி மாடி இது மறைச்சிக்கிறேன். என் பிள்ளை 16 வயசு பையன், அழகான வாலிபனா அம்மனமாக போகிறான். இல்லை, அவர் வந்து பிரம்மம் சொல்கிறான் அந்த பெண்கள்லாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பீப்புள் தேனோ. பெண்களுக்கு ஒரு பெரிய கடவுள் வரப்பிரசாதம். முதுகு பின்னே யாரை தப்பாக பார்த்தா கூட தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு பார்வையிலே கண்டுபிடிச்சிடுவாங்க. லெட் அஸ் நாட் டிஃபரன்ஷியேட் தி லேடிஸ். எனி லேடி நீங்கள் தப்பான பார்வையை பார்த்தா உடனே அவள் வந்து மாறாக சரி பண்ணிப்பா, இந்த புடவையை மூடிப்பா, அதெல்லாம் பண்ணிப்பா அவள். அந்த மாதிரி நடக்கிறது. இங்கே 5000 வருஷத்துக்கு முன்னாடி வியாசர் லைஃப்லேயே நடந்த மாதிரி பாகவத புராணம் சொல்கிறது. புத்திரான்னு சொல்லும்போது மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் என்னன்னு கேட்குறது. அப்போ என் பிள்ளையை தேடி வந்து நீங்களாம் என்ன கேட்குறேன்ற ஒரு பிரம்மா படிக்கிறது. ஸோ இந்த புத்திரன் எப்படி உதிச்சாங்க? ஒரு சமயம் வியாசர் வந்து ஹோம சாலையில் உட்காந்துட்டுருக்கார். அந்த அரணிக்கட்டையை கடையவா இல்லை, நிறைய பேர் இந்த விப்ரோத்தமன் கூட கர்நாடகா பையன் ரொம்ப அழகாக ஹோமங்கள்லாம் பண்ணுறான். அந்த புடவை போடுற அழகே வந்து அந்த படங்கள், துர்கா படம், சண்டி எந்திரம்லாம் போட்டுருக்கு, ஸ்ரீசக்கரமும் போடுறதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கான். பையனை பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருக்கான். அவன் பண்ணக்கூடிய அந்த யாகங்கள் நேர்த்தியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அவனுடைய புடவையை போடுறான், மடிப்பு. அது சில பேர் அப்படியே அன்றைக்கி ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அரியத்துறையில் குருக்கள்லாம் வந்தார். பெரிய படை பவானி அம்மன் கோவிலில் சண்டிகை ஹோமம் பண்ணான். அப்படியே நெய்யில் துவச்சி புடவை போகிறான். அப்படிலாம் போடவே கூடாது. புடவை கட்டிக்கிறா மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அம்பாள் கட்டிக்கிறா மாதிரியே போடணும். அவன் விப்ரோத்தமன் போடுறான் பாருங்க, அப்படி போடுறான். அப்படியே படி அப்படியே ஹோமகுண்டத்துலேருந்து விடுறது. அதிலே புஷ்பங்கள்லாம் விடுறது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கணும். ஒரு ஹோமகுண்டத்தில் புடவை போடுறதே ஒரு அழகு தான். விப்ரோத்தமா பண்ணுறது தான் பார்க்கணும் நம்ம. ஏன் சொல்கிறேன்னா, வியாசர் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கிருதாசி அப்சரஸ்திரி ஒருத்தி வந்திருக்கா. இந்த அதில் தேவலோக பெண்டியில் அந்த வழியாக வர இவர் வந்து இந்த கடையிற அந்த அரணிக்கட்டையை கடையும் போது அவளை பார்த்து மோகம் வந்தது. அவர் வீரியம் வெளிப்பட்டுறது. வியாசருடைய வீரியம்
வெளிப்பட்டு சிந்துறது. அதுக்கு அந்த அரணி கட்டியில் விட்டுறாரு. விடலாமா ரைட்டா தப்பாலாம் தெரியாது. அந்த கடைஞ்சு அதுலேருந்து உதிக்கிறார். உதிச்சார் யாரு? சுகபிரம்மம். அப்படியே அரணி கட்டையில் தான் வர்றார். ஸோ அந்த குழந்தைய அம்மா கிடையாது. அம்மா என்ன பண்ணுறா? அந்த கிருதாசின்ற சில பேர் வாட்டிக்கான்ற அவள் பேர். கிருதாசி தான் பாகவத புராணம்லாம் சொல்கிறது. என்ன ஆகுதுன்னு அவள் உடனடியாக வியாசரை பார்க்குறான்னு உடனே டக்குனு இங்கே கிளி கூட்டம் அப்படி போகிறது. அது கிளியாக மாறி போயிடுறா. பட் இருந்தாலும் கர்ப்பம் தரிச்சிடுறா. அவளுக்கு பிறக்கிற குழந்தைன்னு சொல்லப்படுறது. ஸோ அவள் வந்து பிள்ளைய எடுத்து வளர்க்கல. அவள் போயிட்டா தேவலோகத்துக்கு. ஸோ இந்த குழந்தை இங்கே பிறந்துடுது அரணிக்கட்டையில். ஸோ அதுதான் சுகபிரம்மம். இந்த சுகபிரம்மம் எப்படி யாரால் வளர்க்கப்படுறா? வியாசரால் தான் வளர்க்கப்படுறாரு. அப்பா மட்டும் அம்மா இல்லை, வியாசரால் தான் வளர்க்கப்பட்டு அந்த இந்த பிரம்ம தேஜஸ் அடையிறார். அப்பாவோடே கெட்டிக்காரராக இருக்கார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் போனால் கூட இந்த குரு பரம்பராவில் சொல்லும்போது முதல்ல நாராயண சக்கராச்சாரியால் நாராயணன்றார். நாராயணோட பிள்ளையார் பிரம்மதேவர். பிரம்மதேவர் பிள்ளையார் வசிஷ்டர். வசிஷ்டரோட பிள்ளையார் சக்தி. சக்தியோட பிள்ளையார் பராசரர். பராசரோட பிள்ளையார் வேதவியாசர். வேதவியாசரோட பிள்ளையார் சுகபிரம்மம். இது வரைக்கும் அப்பா பிள்ளை ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கப்புறமா சுகபிரம்மத்திட்ட கௌடபாதர் போய் இது வாங்குறார். அங்கே கங்கை நதிக்கரையில் அங்கே ஹிமாலயா பிரதேசத்தில் அவருக்கு சிஷ்யனாக ஜாயின் பண்ணி அவர்கிட்ட இதெல்லாம் வாங்கிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ கௌடபாதர் அதுக்கு அங்கேருந்து வந்து குரு சிஷ்யா பரம்பரை. கௌடபாதர், கோவிந்தபாதர், ஆதிசங்கரர் அப்படி வந்துடுறா. ஸோ பாருங்கள், நாராயணன், பிரம்மா, வசிஷ்டர் அப்புறம் வந்து சக்தி, பராசரர், சுகர் 6 எழுத்து, கௌடபாதர், கோவிந்தபாதர் 8, ஆதிசங்கர் 9. இதுதான் வந்து காஞ்சி காமகோடி பரம்பரையெல்லாம் போட்டிருப்பா. நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த தடவை காமாட்சி அம்மன் கோவில் போகும்போது மேலே பாருங்க, அவளுக்கெல்லாம் சிலை இருக்குங்க. சுகபிரம்மா வரைக்கும் அப்பா பிள்ளை ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கப்புறமா தான் குரு சிஷ்யர் ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன்னா, யாரோ பெண்மணி யூகேலேருந்து பேசுகிறா. ரொம்ப அழகாக ஒரு வீடியோ சாயந்தரம் பார்த்தேன். நான் எதேச்சியாக வந்தது அந்த வீடியோ. நான் தேடி கூட போகல. இது ஓப்பன் பண்ணும்போது அது வந்தது. என்ன சொல்கிறான் பார்த்தா, மாதிரி ஓம் சுகபிரம்மதேவாய நமகன்னு சொன்னால் போதும் மந்திரத்தை அப்படின்னா. சரி வேணா சொல்லட்டான். பட் சுகபிரம்மெல்லாம் வந்து வெரி பவர்ஃபுல் காட். எஸ்வி சேகர் ஒருத்தர் பேசினேன் நான். நம்ம நடிகர் இப்போ டிஎம்கே எதுவாக இருக்காரு. எஸ்வி சேகர் பேசும்போது சொன்னார், என்னோடய குரு வந்து குமார் ஒரு டி நகரில் இருந்தார். நான் அவர் ட்ரை பண்ணுவேன். அவர் குமார் பேசியது 10 வருஷம் ஆயிடுத்துன்னார். ஸோ அவர் வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் எஸ்வி சேகருக்கு. ஸோ அந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சு சுகபிரம்மத்தை வழிபட ஆரம்பித்த உடனே அவாத்த சுற்றி கிளி வந்துத்தான். எஸ்வி சேகருடைய வீடை சுற்றி கிளிகள், இந்த மரங்கள்லாம் இருக்குது. கிளி வரணும் இல்லை, மரம் எங்கள் காலத்துல மரம் இருக்குது. மரத்தில் எல்லா பறவை கிளியை 1-2 வரும். குருவி, காக்கா எல்லாமே வரும், அணில் இருக்கும். பட் கிளிகள் வந்து கூட்டமாவதில் ஒரு தனி இது பவர் இருக்குது. ஸோ சுகபிரம்மத்தினால தான் வந்த மாதிரி அவருடைய கணக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவார்னா, கிளி வந்து ஞானத்தை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்தின் வெளிப்பாடு தான் கிளி. ஆனால் அதை வந்து இப்படி உருவப்படுத்துகிறா படத்தில். கிளி முகத்தோடு காமிச்சிக்கிறா. அந்த சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் அப்படியே காமிச்சிருக்கு. இந்த சேலத்தில் இருக்க சுகவனேஸ்வரர் கோவில். இங்கே சுகபிரம்மம் வந்து பல்லாண்டு காலம் தபஸ் பண்ணியிருக்கார். ஈஸ்வரன் குறித்து அங்கே இருக்கிற சிலை பாருங்க, கிளிமுக்கோட காமிச்சிருக்கா. என் தமிழ்நாடு சிற்பிகள் மேலே கூட கோபம் உண்டு எப்பயுமே எனக்கு. ஏன்னா வந்து தட்சிணாமூர்த்தி கீழே இருக்கிற 5 பேர் சனகாதி முனிகள், சனகர், சனந்தனர், சனாதனர், சரத்குமாரர், இப்போ 4 பேர் கழவாளை காமிச்சிருப்பான். ஆனால் பாகவத புராணம் என்ன சொல்கிறது, அவள் எப்பயுமே 5 வயசு குழந்தை தான் சொல்லியிருக்கு. சனகாதி முனிகள் எப்பயுமே 5 இயர்ஸ் குழந்தை தான். அவள் குழந்தையாட்டம் காமிக்கிறோம் அவளை. இவ்வாறு சொல்கிறா, தட்சிணாமூர்த்தி எங்கு
கீழே வந்து வயசானவா உட்காந்துருக்கான். இவாளோட அசம்ஷன் அது. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இல்லை புராணத்தில். புராணத்தை எடுத்து இப்போ பாகவத புராணம் சொல்கிறதுன்னா அப்போ எப்பயுமே 5 வயசு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வரவாழ் வந்திருக்கா. யார்? சனகாதி முனிகள். சனகர், சனந்தனர், சனாதனர், சரத்குமார், 4 வரவா. இப்போ 4 பேர் தான். அதெல்லாம் கரெக்டு, கதையெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அப்போ வந்து தாடி மீஷோட இருக்காரு எங்கேயுமே கிடையாது ரெஃபரன்ஸு. இவா தான் இங்கே கோவிலில் தான் பண்ணி வச்சுருக்கான் சிற்பிகள்லாம். ஸோ சிற்பிகள் வேறு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருறான் நிறைய பேரை. அதான் பிரச்சனையே. ஸோ நிறைய அது சுகபிரம்மம்னவுடனே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. கிளிமூக்கோட வச்சுட்டு அது வந்து எப்படி பேசுவது? கிளி கத்துறது ஒரு உலக பேசுறது. பட் இவர் வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு அப்படியே பரீட்சித் வந்து என்ன, அதாவது ரிஷிகர் ஒரு மகரிஷி காட்டை தபஸ் பண்ணிட்டு இருக்க. பரீட்சித்து கடைசி உத்திரோட கர்ப்பத்திலேருந்து கடைசியாக பிறக்கிற குழந்தை கறிக்கட்டையாக பிறக்கிறான். கிருஷ்ணரோட கால் பெருவிரல் பட்டு அவனுக்கு உயிர்ப்பிக்கிறார். கடைசி குழந்தை அந்த வம்சத்தில் வரணுன்ட்டு படிச்சிடுற அந்த குழந்தை. அவன் இதெல்லாம் மகாபாரதம் இதெல்லாம் முடிஞ்சு இவாளெலாம் வந்து இமாலயாவில் போய் உயிர் விட்ட பிறகு இவருக்கு பரீட்சத்துக்கு பட்டம் கட்டிடுறான் முன்னாடியே. ஸோ அந்த பரீட்சத்துக்கு வயசாகி காரணத்துக்கு போகிறான் வேட்டையாடுறதுக்கு. படப்பரிவாரத்தெல்லாம் விட்டுட்டு உள்ளே போயிட்டே இருக்கான். மத்தியானம் ஆகிடுது, தண்ணி தாங்க எடுக்கிறது. யார் தண்ணி கேட்குறான், யாரும் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்போ ஒரு ரிஷி வந்து தபஸில் இருக்கார். அவரோட தண்ணி வேணுன்றான். அவர் வந்து எல்லாம் மோன தவத்தில் இருக்கார். அப்போ பார்த்து தண்ணி கேட்ட உடனே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு உடனே செத்து போன பாம்பு ஒன்று கேட இருக்கு. அது வில்லால் எடுத்து கழுத்தில் போட்டுடுறான் பரீட்சத்து. அந்த நேரத்தில் அவரோட பிள்ளை சிறுங்கின்னு ஒருத்தன் அவன் விளையாடின்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸோட. வந்து பார்த்துடுறான். எங்கள் அப்பா கழுத்தில் மாதிரி இப்போ சத்த பாம்பு போட்டான் இருக்கான் இல்லையா, எவன் போட்டானோ ராஜா போட்டான்னு தெரியாது அவனுக்கு. அவன் இன்னிலேருந்து 7 நாட்களுக்குள்ளே தட்சகண்ட பாம்பால் தீண்டி செத்து போவான்னு சபிச்சிடுறான். சாபம் பலிச்சாகணும். அப்புறமா ரிஷி தபஸ்லாம் கலையிறது. ஐயோ ராஜாவை ஜபிச்சுட்ட, நல்லவ ராஜாவே அப்படின்ற. உன் கழுத்தில் நீ போட்டா சத்த பாம்பு போட்டானான்றான். சரி வேறு வெளியில் சொல்லிட்டு ஹீ சென்ட்ஸ் அ மெசேஜ் டு த அரண்மனை. இது மாதிரி என் பிள்ளை தப்பிச்சுட்டான், மன்னிச்சிடுங்க அப்படிலாம் சொல்லி அனுப்புகிறார் அவர். பட் ஒன்றும் செய்ய முடியாதுன்னும் போது 1 வாரம் தான் டைம் இருக்கு. ஸோ ஹீ கோஸ் டு இந்த சரஸ்வதி நதிக்கரை வரைக்கும் போய் அங்கே போய் ரிஷிகள்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ண. அந்த நேரத்தில் சுகர் வர்றார். இங்கே சுகபிரம்மா வந்து சொல்கிறேன், போகிற காலத்துக்கு புண்ணியம் உண்டு, பாகவத சப்தாங்கம் 7 நாளில் சொல்கிறேன், அதுக்கு எழுச்சின்னு பாகவதத்தை சொல்கிறார் பரீட்சத்துக்கு. ஸோ அந்த 7 days முடிஞ்ச பிறகு தான் செத்து போகிறான். இப்படி போகிறது கதை. ஸோ அந்த சுகபிரம்மன் சொல்லும்போது எப்படி இருந்தார்னா, சாதாரண இஸ்கான் போட்ட படத்தில் அவள் தப்பு பண்ண மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. இஸ்கான் படம்லாம் கரெக்டு, வெரி கிளியர்லி ஸ்டேட்டடு. இந்த படம் பாருங்க, பரீட்சத்தை உட்காந்துருக்கா, மகரிஷிகளோ உட்காந்துருக்கா, சுகபிரம்மா மேலே ஆசனத்தை உட்காந்து சொல்கிறாரு. அவர் திகம்பரா இருக்க. இன்னொரு படம் பாருங்க, இது இன்னும் அழகாக இருக்குது. கிருஷ்ணன் இருக்காரு சுகபிரம்மா, கிளிமுக்கா இருக்குது அவருக்கு இல்லையே. ஸோ கிளியில பேசுகிற ஞானம் தான் எடுத்துக்கணும். நீங்கள் எப்பயுமே ஆர்டிஸ்ட்டு சிற்பிகள்லாம் வந்து உருவகப்படுத்தணுன்னா ஏதோ ஒரு ஃபீச்சர் காமிக்கணும். ஞானத்தை காமிக்கிறது கிளி தான். ஸோ அந்த கிளி மூக்கை வச்சுக்க போட்டேன். ஸோ அதனால் இவால நினச்சிட்றேன் கிளி மூக்கோடு அந்த ரிஷி இருக்கான்னு நினச்சிக்கிறேன். அப்படிலாம் இல்லை. அவர் கிளி மூக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா கிளி கூட்டத்தில் பறந்து போனா கிருதாசி, அது வேற. இவர் அரணிக்கட்டையில் பிறக்கிறாரு வேறு. அப்பா வியாசர், அம்மா கிருதாசி, இல்லைன்னா வாட்டிக்கான்னு இன்னொரு பேர் இருக்கு அவளுக்கு. புராணத்தில் பாகவதன் சொல்கிறது கிருதாசி தான் சொல்லியிருக்கு. தேவலோக பெண், அப்சரஸ் பெண் பண்ணி அவள் கிளி கூட்டத்தில் மறைஞ்சு போயிடுறான்னு சொல்லப்படுறது. ஸோ அரணிக்கட்டையில் பிறந்தது சுகபிரம்மம். இது நேயர்கள் வியூஸ்க்கெல்லாம் தெரியறதுக்காக சொல்கிறேன் நான் உலகம். ஸோ சுகபிரம்மம் வந்து எப்பயுமே இருக்கார் அவர். ஸோ சிரஞ்சீவியில் வரலையான்னு வரல அவர். சிரஞ்சீவியில் இந்த அஷ்ட சிரஞ்சீவிகள், சப்த சிரஞ்சீவிகள் சொல்லப்படுறது. யார் யார்? ஆஞ்சநேயர் இருக்கார், விபீஷணன் இருக்கா, அப்புறமா வந்து அஸ்வத்தாமன் இருக்கா,
இவளை அந்த சிரஞ்சீவியில் வந்து மார்க்கண்டேயர் இருக்கார், இவளை அந்த அஷ்ட சிரஞ்சீவியில் வந்துடுவா. ஆனால் சுகபிரம்ம அதில் இல்லை. இந்த சிரஞ்சீவி இதில் சுகபிரம்ம காமிக்கல. ஐ திங்க் ஸோ. இதில் இது இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா, பீப்புள் ஷுட் நோ. நம்ம வந்து என்ன, நம்ம இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து ஜனங்க அதை பற்றி கவலைப்படலை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கூட ஆசைப்படுறதில்ல. இந்த அக்கல்கோட்டு மகாராஜ் பற்றி சொல்லும்போது எவ்வளோ முட்டிக்கிறேன், 30-35 பேரோட பார்க்கல இன்னி வரைக்கும். இன்றைக்கி 9th டே பேச போகிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ 9th டே பேசி ஆனோம். ஆனால் எத்தனை பேர் பார்க்குறான்னா இதான் அஷ்டசிரஞ்சீவி. அஷ்டசிரஞ்சீவி நேம்ஸ் போட்டிருக்கேன். என்ன வருது? அஸ்வத்தாமன், கிங் மகாபலி 2, சேஜ் வியாசா 3, லார்டு ஹனுமான் 4, விபீஷ்ணா 5, கிருபாச்சாரியார் 6, லார்டு பரசுராமா 7, அண்ட் சேஜ் மார்க்கண்டேயா 8. இது சுகபிரம்மம் இல்லை. அதில் இதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் யார் சொல்ல எப்படின்னா, இந்த சப்தகண்டிகா எப்படி சொல்கிறாளோ, சாரி பஞ்சகண்டிகா ஸ்மரே நித்தியம் நித்திய பாவ உபாசனம்னு இருக்கு. பெண்கள்லாம் சொல்லலாம், ஆம்பளையும் சொல்லலாம். அதாவது அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி, திரௌபதி. அகல்யா, சீதா, தாரா. அகல்யா சீதா வந்து ராமாயண காலத்துது. தாரா வந்து சந்திரனோட பொண்டாட்டி, பிரகஸ்பதியோட பொண்டாட்டி, பாலி பொண்டாட்டி நினச்சிக்காத வேண்டாம். அகல்யா சீதா தாரா, மண்டோதரி ராவணன் பொண்டாட்டி, இது ராமாயண காலத்துது. திரௌபதியை வந்து அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு வரவோ. ஏன்னா இது 6000 வருஷம் ஆகிடுது ராமாயணம். இது வந்து 5000 வருஷம் தான் ஆகுது மகாபாரதம். ஸோ இந்த 5 பேர் நினச்சிக்கணும்னு இருக்குது நித்தியப்படியே. அகல்யா சீதா தாரா மண்டோதரி திரௌபதி, இதை நினச்சிக்கலாம். பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் நித்திய பாப விமோசனம்னு இருக்கு. அதே மாதிரி சிரஞ்சீவிகள் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குடித்தா கூட இது சொல்லணும்னு சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அஷ்ட சிரஞ்சீவியோட பேரை நம்ம சொல்லணும். அஸ்வத்தாம, மகாபலி, வியாச, ஹனுமான், விபீஷணன், கிருபாச்சாரியா, பரசுராமா அண்டு மார்க்கண்டேயா, இவ்வாறு சொல்லணும். ஸோ சுகத்துக்கு ஆரம்பித்து நம்ம இங்கே வந்து முடிக்கிறமேன்னு பார்த்தா தெரியணுன்றதுக்காக சொன்னார். சுகபிரம்மத்துக்கு வியாசரோட பிள்ளை தான் சுகர். ஸோ நத்திங் ராங் இன் நோயிங் ஆல் திஸ் திங்ஸ். இதை சொல்லி இந்த சுகபிரம்மத்தை பற்றி நான் சாயந்தரம் வீடியோ பார்த்ததுனால ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ். அவர் கிளி மூக்கோட இப்படிதான் இருந்தால் நினச்சிக்க வேண்டாம், அப்படி கிடையாது. கிளி ஞானத்தை குறிக்கிறது, அவ்வளோ ஞானத்தோடு இருந்தால் வேறு. அதனால் அது சொல்லியிருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. ஹவு டு அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது போது அந்த மாதிரி வரையிறது ஈஸியாக இருக்குது. அவளுக்கு வரைஞ்சிட்டு போனான் ஆர்டிஸ்ட்டு. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.